Welcome to our channel. இன்னைக்கு நாம க்ளோ எஃபெக்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ எல்லாருமே ஒரு நோட்டும் ஒரு பெண்ணும் கையில வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதினாதான் இது கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல உங்களுக்கு க்ளோ எஃபெக்ட் வேணுமோ அந்த இமேஜை நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த பிளேஸை மட்டும் நீங்க கரெக்டா செலக்ட் பண்ணிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா குவிக் செலெக்ஷன் டூல் எடுத்துக்கிறேன். குவிக் செலெக்ஷன் டூல் எடுத்துட்டு எனக்கு வந்து இந்த ஃபயர் இருக்கு இல்லையா, ஸோ எனக்கு இந்த இடத்துல மட்டும்தான் க்ளோ எஃபெக்ட் தேவைப்படுது. ஸோ நான் அந்த ஃபயரை மட்டும் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுங்க. ஸோ கண்ட்ரோல் ஜே கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா இமேஜ், அது மட்டும் தனியாக போயிட்டு ஒரு லேயரில் இருக்கும். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ண லேயரும் ஒரிஜினல் இமேஜும் இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணிவிட்டு கலர் லுக்கப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கலர் லுக்கப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி பார் வரும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லேயரை ஃபர்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா மூன் லைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த மூன் லைட் அப்படின்னு கொடுக்குறப்ப என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து மூன் லைட் எஃபெக்ட்டுக்கு மாறிடும். ஸோ இதோட ஸ்டெப் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து அப்படியே லேயரை கிளிக் பண்ணுங்கள். நார்மல் அப்படிங்கிற ஆப்ஷன்லேருந்து லீனியர் டாட்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபில்டரில் பிளரில் காஷன் பிளர். ஸோ நான் கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சுட்டு ஓகே கொடுங்க. கண்ட்ரோல் ஜே கொடுங்க. இப்போ நான் இதே ஸ்டெப்பை ரிப்பீட்டடாக பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபில்டர் பிளரு காஷன் பிளரு. ஸோ குறிப்பிட்ட அமௌண்ட்டு ஓகே கண்ட்ரோல் ஜே. ஃபில்டர் பிளரு காஷன் பிளரு. ஸோ குறிப்பிட்ட அமௌண்ட்டு ஓகே கண்ட்ரோல் ஜே. ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு பெருசாக ரிசல்ட் தெரியாது, பட் இதே திருப்பி திருப்பி பண்ணுறப்போ ஃபைனலாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்க, ஸோ சூப்பரான ஒரு க்ளோ எஃபெக்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இதில் நிறைய இமேஜ் அப்ளை பண்ணி பாருங்க. பாய்.